Hello guys, again welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற லோன் அப்ளிகேஷன்ல நமக்கு 8500 அப்படிங்கிறது லோன் அமௌண்ட்டா எலிஜிபிள் கொடுத்திருக்காங்க. சேம் டைம் இந்த லோன் அமௌண்ட்ல நாம ஸ்டார்டிங் 2000 ல இருந்து அதிகபட்சமா 8500 வரைக்கும் நமக்கு தேவையான அமௌண்ட்டை செலக்ட் பண்ணி வித்ட்ராவல் அப்படிங்கறதும் பண்ணிக்க முடியும். இந்த லோன் அமௌண்ட்டை நம்ம ரீபேமெண்ட் பண்றதுக்கு நமக்கு அதிகபட்சமாவே 65 டேஸ் அப்படிங்கறத ரீபேமெண்ட் டென்யூரும் கொடுக்கறாங்க. அதாவது நாம 2 மாச EMI ல இந்த லோன் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணிரணும். இதில் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் லோன் அமௌண்ட் அப்படின்னு வர நம்ம டோட்டலாக 5355 ரூபாய் அப்படிங்கிறது கட்டணும். இதில் போரோவர் அமௌண்ட்டாக 5100 ரூபாயும் அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டாக 255 ரூபாயும் சேர்த்து நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். இதை தவிர்த்து 2வது மாதம் EMI பொறுத்தவரையிலும் நம்ம டோட்டலாக 3698 ரூபாய் அப்படிங்கிறது ரீபேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2 அமௌண்ட்டையும் டோட்டலாக ஆட் பண்ணி பார்க்கும்பொழுது 9051 ரூபாய் அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டாக வருது. ஸோ நாம் இந்த அப்ளிகேஷனில் 8000 அப்படிங்கிறது லோன் எடுத்தோம் அப்படின்னா நாம் நியர்லி ஒரு 1050 ரூபா அப்படிங்கிறது 2 மாதத்துக்கு சேர்த்து கட்டுற மாதிரியும் இருக்குது. இதை தவிர்த்து நம்ம லோன் எடுக்கும் பொழுது இவங்க ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படிங்கிற ஒரு அமௌண்ட்டையும் கலெக்ட் பண்ணுறாங்க. அதை பொறுத்தவரையிலும் 850 ப்ளஸ் GST அமௌண்ட் அப்படிங்கிறது கலெக்ட் பண்ணுறாங்க. இதை தவிர்த்து இன்சூரன்ஸ் அமௌண்ட்டாக ஒரு 199 ரூபாயும் அதுக்கான GSTயும் கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 1200 ரூபாய் அந்த சம்திங்கில் போயிட்டு ரீமைனிங் அமௌண்ட்டை தான் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லையும் கிரெடிட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு 7800 ரூபாய் அப்படிங்கிறது கிரெடிட் ஆகுது அப்படின்னா அந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் 2 மாதத்தில் கிட்டத்தட்ட 2250 ரூபாய் அப்படிங்கிறது சேர்த்து கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் ஓகே அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அதர்வைஸ் அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டும்தான். ஓகே கேஸ், இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஃபஸ்ட் எடுத்ததுமே மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க. மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு வர OTPயும் என்டர் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் வந்துருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிவைஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான சில பர்மிஷன்ஸ் எல்லாமே கேட்பாங்க. அதெல்லாம் ஓகே அப்படின்னா கீழே இருக்க டிக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். பட் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. அதை தவிர்த்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய லோன் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல இன்ஸ்டன்ட் பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே 2 வீலர் லோன் அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. தென் கீழே வந்து பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி பில் பேமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கான அந்த ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. ஓகே கேஸ், இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ஜிமெயில் ஐடியை செலக்ட் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மொபைலில் லாகின் பண்ணி வச்சிருக்கக்கூடிய எல்லா ஜிமெயில் ஐடியுமே காட்டுவாங்க. அதில் நீங்கள் எந்த மெயில் ஐடி செலக்ட் பண்ணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் பாஸ் ஆகுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க. அதை பொறுத்தவரைக்கும் பேன் கார்டில் என்ன ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இருக்கோ அதை அப்படியே கொடுத்துருங்க. தென் உங்களுடைய ஜெண்டர் மேல் ஆர் ஃபீமேலையும் கொடுத்துருங்க. தென் பேன் கார்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதையும் இந்த பாக்ஸில் கொடுத்துட்டு தென் உங்களுடைய பேன் கார்டு நம்பர் இந்த இடத்துல என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் டைப், அதாவது நீங்கள் ஃப்ரீலான்ஸராக இருக்கீங்களா, ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்களா, சேலரிடு பர்சனா, செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனா, இல்லை ஏதாவது ஷாப் ஓனராக இருக்கீங்களா, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அது என்னவோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய கம்பெனி நேம், அந்த கம்பெனியில் என்ன ஒர்க்கில் நீங்கள் இருக்கிறீங்க, அதில் என்ன டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க, இந்த மாதிரியான கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸையும் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் உங்களுடைய மந்த்லி இன்கம் எவ்வளோ, உங்களுடைய இன்கம் கேஷாக கிரெடிட் ஆகுதா இல்லை செக்காக கொடுக்குறாங்களா அந்த டீட்டெயில்ஸையும் கொடுத்துருங்க. அதுக்கு கீழே உங்களுடைய லிவிங் பின்கோடையும் கொடுத்துருங்க. இதுக்கு அடுத்து தான் உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸும் சேம் பின்கோடாக இருந்ததுன்னா பர்மனெண்ட் அட்ரஸோடைய பின்கோடையும் கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துடைய பின்கோடையும் கொடுத்துருங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனை எப்படி தெரியும்னு கேட்டிருக்காங்க. அது என்னவோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்க டிக் பாக்ஸையும் டிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு எலிஜிபிள் இருந்தது அப்படின்னா உங்களுக்கான லோன் அமௌண்ட்டை ஷோ பண்ணுவாங்க. தென் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட், ப்ராசஸிங் ஃபீஸ், இந்த மாதிரியான கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸுமே ஷோ பண்ணுவாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா மட்டும் அடுத்ததாக நீங்கள் உங்களுடைய KYC டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணுற ப்ராசஸ் ஆகட்டும், இல்லை இ-சைன் இ-நாச் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணுற ப்ராசஸ் ஆகட்டும், இதையெல்லாம் கண்டினியூ பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு எலிஜிபிளான லோன் அமௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட், தென் ப்ராசஸிங் ஃபீஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதிகமாக இருக்குது, ரீபேமெண்ட் டென்யூரும் ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் தயவு செஞ்சு இந்த இடத்துலையும் நீங்கள் வெளியில் வந்துருங்க. அதே சமயத்தில் இவங்க கொடுக்குற லோன் அமௌண்ட் உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற பட்சத்துலையும், இல்லை ஒருவேளை இவங்க லோன் கொடுக்கல அப்படின்னாலும் உங்களுடைய அக்கௌண்ட்டை இந்த அப்ளிகேஷன்லேருந்து டெலீட் பண்ணிக்க முடியும். அதுக்கு டாப் சைட் லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு டெலீட் யுவர் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா எகைன் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு OTP ரிசீவ் ஆகும். அந்த OTP என்டர் பண்ணிங்க அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களுடைய ப்ரொஃபைலை டெலீட் பண்ணுறதான்னு கேட்பாங்க. எஸ் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா ஓகே நாங்கள் குயிக்காக டெலீட் பண்ணிடுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். ஸோ அது வித்தின் ஒரு நாளைக்குள்ளே உங்களுடைய டேட்டாவை இந்த அப்ளிகேஷன்லேருந்து டெலீட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் சேஃப்டி இல்லைன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அந்த மாதிரியான ஸ்டெப்ஸாக ஃபாலோ பண்ணிக்கலாம். அதர்வைஸ் உங்களுக்கு எலிஜிபிள் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் பெஸ்ட்டான ஆஃபர் கிடைச்சா மட்டும் இந்த அப்ளிகேஷனில் லோன் அப்படிங்கிறது எடுங்க. அதே சமயத்தில் ஒன்ஸ் லோன் எடுத்துட்டீங்க அப்படின்னா ரீபேமெண்ட்டை ஆன் டைமில் பண்ணிடுங்க. அதுதான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இதை தவிர்த்து இந்த கேபிட்டல் நவ் அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் 2023 அக்டோபர்லேருந்தே ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்காங்க. இந்த அப்ளிகேஷனை இதுவரையிலும் 1 லட்சம் பேருக்கு மேலே டவுன்லோட்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஜஸ்ட் ஒரு 2000 பேர் கொடுத்த ஆவரேஜான ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறது 4.2 இருக்குது.
இவங்க வழங்கக்கூடிய காமனான லோன் டீடைல்ஸ் அப்படின்னு வர ஸ்டார்டிங் 6000 இருந்து அதிகபட்சமாகவே 1,50,000 வரையில் தான் லோன் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது பர்சனல் லோன் அப்படிங்கிறது இந்த டியூரேஷனுக்குள்ளே தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே கேஸ், இதை தவிர்த்து இவங்க வழங்கக்கூடிய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வர 18%லேருந்து அதிகபட்சமாகவே 36% உள்ள இருக்கக்கூடிய லோன் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதை தவிர்த்து இந்த பர்சனல் லோனை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான டென்யூர் அப்படின்னு வர ஸ்டார்டிங் 65 டேஸ்லேருந்து அதிகபட்சமாகவே 12 மந்த்ஸ் அப்படிங்கிறது தான் ரீபேமெண்ட் டென்யூரும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதை தவிர்த்து ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படின்னு வர அதிகபட்சமான ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணலை. பட் ஸ்டார்டிங் ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் 2% ஆஃப் லோன் அமௌண்ட் இருக்கும் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லிட்டாங்க. இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டின்னு வர உங்களுடைய இன்கம்மை பொறுத்தவரைக்கும் 22,000க்கு மேலே தான் இருக்கணும். ஸோ நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக 22,000க்கு மேலே கொடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதர்வைஸ் நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், கண்டிப்பாக பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு இருக்கணும், உங்களுடைய ஏஜை பொறுத்தவரைக்கும் 21 வயசுக்கு மேலே இருக்கணும். இதை தவிர்த்து இவங்க ஒரு RBI ரிஜிஸ்டர்டு NBFC அப்ளிகேஷன் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் நமக்கு பர்சனல் லோன் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதை பொறுத்த வரைக்கும் கோல்டு லைன் ஃபினான்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு RBI ரிஜிஸ்டர்டு NBFCயும் அனு கலோனைசர்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற இன்னொரு RBI ரிஜிஸ்டர்டு NBFC கூடவும் பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் நமக்கு பர்சனல் லோன் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதை தவிர்த்து நம்ம கீழே வந்தோம் அப்படின்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான மெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் இது ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஓகே கேஸ், இப்போ இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவான ரிவ்யூஸ் அப்படிங்கிறது ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷனில் இருந்தாலுமே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய சில நெகட்டிவ் ரிவ்யூஸ் அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். அதாவது ரீபேமெண்ட் பண்ணலை அப்படின்னா உங்களுடைய கான்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் நம்பருக்கு இவங்க கால் பண்ணுறதாகவும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதிகப்படியாக கால் பண்ணி ஹராஸ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ப்ளே ஸ்டோர் ரிவ்யூஸில் இருக்குது. தென் நிறைய பேருக்கு அப்ரூவல் கொடுக்கறதில்ல அப்படிங்கிறதும் ஒரு பெரிய நெகட்டிவாக இருக்குது. இதை தவிர்த்து சிலருக்கு லோன் கொடுத்தாலுமே ஃபஸ்ட்டு 2 டைம் லோன் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணும்பொழுது ரீசனே சொல்லாமல் லோன் அப்படிங்கிறது தரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதையும் சில ரிவ்யூஸ்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. ஓகே கைஸ், ஓவராலாக ஃபைனல் கன்க்ளூஷன் அப்படின்னு வர இந்த அப்ளிகேஷனில் சேலரிடு பர்சனுக்கும் நான் சேலரிடு பர்சனுக்கும் கண்டிப்பாக லோன் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் உங்களுடைய சிபில் ஸ்கோர் லோவாக இருந்தாலும் பரவாயில்ல, இவங்க லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் சிபில் ப்ரொஃபைலில் எந்த ஒரு லேட் பேமெண்ட்டும் இருக்கக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும். இதை தவிர்த்து அப்ளை பண்ணுற நிறைய பேருக்கு லோன் தரதில்லை அப்படின்னா அதுக்கான இம்பார்ட்டண்ட்டான ரீசன் தான் நீங்கள் லேட் பேமெண்ட்டை வச்சுக்கிட்டு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷனில் உங்களுக்கு லோன் கொடுக்க மாட்டாங்க. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த கேபிட்டல் நவ் அப்ளிகேஷன் பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸுமே. உங்களுக்கு இன்னைக்கான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம வீடியோவை லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபியூச்சரில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.